இரண்டாலும் பேரத்தை தான் மக்கள் விரும்பினாங்க. அதனால தான் இப்போ 40 எல்லாரும் படகோட்டத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான கிராமத்து வாழ்க்கை. நீண்ட முக்குளிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இங்கே இந்த ஒவ்வொட்டு வணக்கம் ராகுலை, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களை இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் பலாலியில் நிற்கிறோம். இந்த பலாலி மண் நிறைய வரலாற்று பதிவுகளை கொண்டிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு பலாலி டொன் பொஸ்கோ இளைஞர் ஒன்றிய மாபெரும் விளையாட்டு நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. இது இப்போ கடல் சார்ந்த விளையாட்டு நடைபெற போகுது. அதில் நீச்சல், படகோட்ட போட்டியெல்லாம் நடைபெற போகுது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இப்போ கடற்கரை ஓரம் இல்லாமல் இந்த ஏற்கனவே படகுகள் தங்களுடைய ஓடி பார்த்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ படகோட்டம் ஆரம்பமாக போகுது. நீச்சலும் படகோட்டமும் ஆரம்பமாக போகுது. அது தொடர்பாக தொடர்ந்து பார்ப்போமா. நீச்சல் போட்டி வந்தோன்னா இப்போ நாங்கள் இப்போ படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறால இந்த கடல் இதுக்காக 18 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் நீச்சல் போட்டி. அதோட நீச்சல் போட்டின தூரம் இப்போ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படி காற்றுகள் நின்று ஆகலும் குறைப்போம். இப்போ காற்றுகள் இல்லாட்டி 1.5 கிலோமீட்டர் அப்படி தூரம் வச்சு எத்தனை போட்டியாளர்கள். ஆனால் நீச்சல் போட்டிக்கு இப்போ நார்மலாக 6 பேர் தான் பதிஞ்சிருக்குண்ணா. இப்போ இன்றைக்கு என்ன தெரியல. இப்போ நார்மலாக 6 பேர் பதிஞ்சிருக்குண்ணா நீச்சல் போட்டிக்கு. இந்த அண்ணாக்களும் போட்டிக்கு படகை தயார்படுத்தி கொண்டிருக்கணும். வணக்கம், எனது பேர் சுதர்சன். சரி, இந்த படகோட்டம் எத்தனாவது தடவையா நீங்கள் ஓடுறீங்க? இது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துவ உயிர்ப்பு விழா முன்னிட்டு இங்கே விளையாட்டு நடக்கிறது, படகோட்டம் நடக்கிறது. ஒவ்வொரு வருஷம் பங்கு பெற்று நாங்கள் போன வருஷம் ரேஸு கண்டு போட்டு அடித்த நாங்கள் முதலாவது வந்தது. இந்த மாதிரி அதை ஓட அனுமதி இல்லாதபடியா எங்களை மெட்ட போட்டு ஓடுறோம். தொழில் போட்டு தானே ஓடலாம் இந்த முறை. அதால எங்கள் ரேஸ் போட்டு போஸ்ட் அடிக்க நாங்கள் இந்த முறை நம்பிக்கை இருக்கு. கரெக்டாக அந்த உங்களுக்குள்ள அடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை எங்களை தொழில் நாளாக தான் பெரிய இல்லை. நாங்கள் 40 செய்கிறபடியா எங்களுக்கு ஓடி பழக்கம். நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். நன்றி அண்ணா. இப்போ நீச்சல் போட்டி ஆரம்பமாக போகுது. நாங்கள் இப்போ கடலோட நீச்சல் போட்டியாளர்களோட இந்த ஒபிஷியல் டீம் விளையாட இருக்கிறோம். இப்போ அந்த போட்டி ஆரம்பிக்கின்ற இடத்துக்கு இப்போ போய் கொண்டிருக்கிறோம். போன முறையோட பயிற்சியாளர் வித்தியாசமா செய்திருக்கிறீங்களோ? அப்படி சொல்ல மாட்டேன், நீந்தி முடிப்போம். அவ்வளவு அந்த இதை விடக்கூடாது வந்துருக்கீங்களா? ஆனா நீந்தி முடிக்கும் அந்த ஒரு சரி ரைட் ரைட் பார்த்துக்கிறோம். இப்பதான் போன பஸ் அடிச்சு போட்டியாளர்களை கடலுக்கு ஊதிக்கிறேன் பாருங்க. போட்டி ஆரம்பமாக போகுது. போட்டியாளர்கள் எல்லாம் கடலுக்கு இறங்கிடணும்.
போட்டி ஆரம்பமாகும்போது பாடலாம் வந்து ஒன்று பாடல் வந்துட்டா போட்டி ஆரம்பமாயிடுது வேணும். போட்டியாளர்கள் எல்லாம் விறுவிறுப்பா நீந்தி கொண்டிருக்க பாருங்க. கடும் போதில் போயிடுமா பாருங்க. குடும்பமா எல்லாம் வந்து நீச்சல் போட்டியை பார்த்து கொண்டிருக்கேன். இந்த அண்ணன் வந்து போய் கொண்டிருக்காரு. தொடக்கத்துல இருந்து அந்த நீச்சலுக்கான வேகம் குறையல, ஒரே வேகத்திலே நீந்தி கொண்டிருக்கிற பாருங்க. ஆனா உண்மையில எல்லா படகுகளும் எல்லா மக்களினுடைய அந்த கரகோஷத்தின் மத்தியில் அந்த நீச்சல் வீரர்கள் வந்து நீந்தி கொண்டிருக்கிறான். இப்ப நீச்சல் வீரர்கள் இந்த மக்களினுடைய பேராதரவுக்கு மத்தியில வந்து நீந்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து நீச்சல் போட்டி முடிகிற இடத்துல இருப்போம். கரையில போயிருந்து இவர்கள்லாம் எதிர்காலத்துல வந்து பெரிய நீச்சல் வீரர்களாக போய் மீன் பிடிக்க வச்சிருக்காங்க. சின்ன சின்ன மீன் எடுத்து நல்ல ஒரு மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷமான கிராமத்து வாழ்க்கை. நான் சந்தோஷமா குளிச்சு கொண்டிருக்கேன். அங்கே மக்கள் எல்லாம் வந்து நீச்சல் போட்டியை பார்க்கறதுக்காக பே பண்ணி கொண்டிருக்கேன். வாங்க போய் பார்ப்போம். இப்போ நீச்சல் போட்டி ஆரம்பமாகி போட்டியாளர்கள் எல்லாம் வந்து முடிவு கட்டத்துக்கு கிட்ட வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. நிறைய படாக்கள் மக்கள் எல்லாம் வந்து சைடில் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியாளர்கள் வந்து முடிவு கட்டத்துக்கு கிட்ட வந்துட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா முதலாவது போட்டியாளர் வந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. ரைட், பாருங்க முடிவு கட்டத்துக்கு வந்துட்டார். ரைட், முதலாவதால் அந்த வெற்றி கோடியை வந்து அடைஞ்சிட்டார். ரைட், பாருங்க ஆள் கொடியே காட்டுவார். முதலாவது போட்டியாளர் இப்ப போட்டியை முடிச்சு இப்ப படம் ஏறிட்ட. இப்போ வந்து பாருங்க, அடுத்த போட்டியாளரும் அந்த பெட்டி கொடியை அடைஞ்சிட்டார். சரியா, அதே மாதிரி அந்த படகை எழுதி கொண்டிருக்கேன்.
வணக்கம். என்னம்மா இருந்த இந்த போட்டி நீச்சல் போட்டி? சந்தோஷமா இருந்தேங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாரு, நினைச்சுனா வருஷத்துக்கு ஒரு வைக்கிறாரு. அப்படி விளையாட்டு வச்சா நாளைக்கு வளர்ந்து ஒரு சந்ததிகளும் என்ன செய்யணும், இதை பின்பற்றி விடணும். எங்களுக்கு தான் வயசு கொஞ்சம் கூடிக்கொண்டு போயிட்டு இனி வர கிழமை இதை வச்சு கொண்டுண்டா அடுத்த சந்ததி அதான் பிரியோசனம். நீங்க எத்தனையாவது ஆளா வந்த நீங்களும்? நாலாதான் வெற்றி உண்மையாவே சந்தோஷம். முடிக்கணும்ன்றதான் இவ்வளவு நீச்சல் வீரர்கள் 47 வயசு. அப்ப நல்ல ஒரு அனுபவம் பெற்ற ஒரு போட்டியாளர் தானே. அப்ப இன்றைக்கு எப்படி இந்த நீந்தக்கு காத்துகள் அப்படி காத்து இன்றைக்கு ஸ்டாடியா என்னன்னு சொன்னா அந்த முன்னீச்சலுக்கு நீந்தக்கூடிய மாதிரி இருக்குது. புற நீச்சல்னு சொல்லி பின்ன நீந்த அவருக்கு கஷ்டமா இருந்தேன்னு சொன்னா இங்கே வர ஓட்டான் தண்ணி வந்து மூக்கில் வருது. நான் துண்டரும் அந்த நீச்சல் நீந்தேன். ஏன்னா நீந்த முக்குளிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இங்கே இந்த வார ஓட்டு வந்து முகத்துக்கு மேலே மூக்கில் விழுந்தேன்னா நீந்தேன். ஃபுல்லாக இப்படித்தான் எரிஞ்சு இப்படித்தான் நீந்தேன். சந்தோஷம். ஓ சந்தோஷம். அது இப்போ விளையாட்டு பங்கு பெற்றோம்னா பாரம்பரியமா பாரம்பரியமா இந்த எல்லாரும் தினம் நீதி முடிஞ்சிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். படகோட்ட போட்டியாளர்கள் வந்து போட்டி ஆரம்பமாகின்ற இடத்துக்கு போறதுக்கு வழிகட்டினோம். இப்போ படகோட்ட போட்டி ஆரம்பமாகி 4 படகுகள் வந்து கடல் முதல் வந்து கொண்டிருக்கிறாரு. முதலாவது 2வது 3வது 4 போட்டுகள் 4 படகுகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க அதோட முடிவிடம் வந்து 4-5 ரவுண்ட் ஓடணும். பாருங்க சுற்றி அங்கே போய் வரும். படகுகள் பாருங்க போய் திரும்பி வருது. முடிவிடத்துக்கு போய் அப்படியே திரும்பி வரீங்க. படகுகள் ரைட். முதலாவது போட்டியாளர் வந்துருக்கேன். போட்டி முடிஞ்சு படகுகள் எல்லாம் கரைக்கு வந்துடுதான். அடுத்த போட்டி ஆரம்பமாக இருக்குது. பாருங்க 25 கோஸ் பவர் இன்ஜினை கொண்ட படகுகளுக்கான படகோட்ட போட்டி. படகு அணிகள் எல்லாம் தயார் நிலையில பாருங்க போய் கொண்டிருக்கேன். இருபத்தைந்து குதிரைகளை கொண்ட இன்ஜினை கொண்ட இந்த படகுகளுக்கான படகோட்ட போட்டி வந்து ஆரம்பமாக ஆயிடுது. பாருங்க ஒரு சீறு பாஞ்சு வந்து போகுது. பாருங்க 25 கோஸ் பவர் இன்ஜினை கொண்ட படகுகளுக்கான போட்டி எப்படி ஒரு நடந்து தூரத்தில் இது பாருங்க. முதலத்தில் போகுதான் இண்டிகோ வருதான். இண்டிகோ ஃப்ளைட் பாருங்க படகோட்டத்தை பார்க்கறதுக்கு வந்திருக்குது. பலாரியில் தரையிறங்க போகுது இந்த விமானம். பார்த்தீங்களா வேற லெவல்.
இந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தும் பண்ண அந்த போட்டியாளர்கள் குடும்பங்களில் கூட இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். போடுறது நவகத்தில் முதலாவது முதலாவது படகு வந்து வெற்றியில கடைஞ்சிருது. வா இந்த ரெண்டாவது படகு மூன்றாவது படகு நாலாவது இப்போ வந்து போட்டி வந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு 40 குதிரை பவர் கொண்ட இந்த படகுகளுக்கான போட்டி சரி இப்போ ஆரம்பமாக போகுது. ஒஃபிஷியல் டீமோட நிற்கிறோம். நாங்கள் இப்போ நடுக்கடலுக்கு போய் போட்டி ஆரம்பிக்கிற இடத்துக்கு போவோமா. என்ன மாதிரி இந்த 9+9 இன்ஜின் 25 இன்ஜினை விட இந்த 40க்கு வந்து மிகவும் சிறப்பாக இல்லை வரவேற்பு கிடையாது. என்ன சம்பவம் நடக்க போகுது? சிசி கூட தாங்க வேகம் கூட இருந்தபடியாக இரண்டாலும் வேகத்தை தாங்க மக்கள் விரும்பினாங்க. அதனால தான் இப்போ 40 எல்லாரும் ஆர்வம் அனுப்பியிருந்தாங்க. எத்தனை போட் பார்ட்டிசிபேட் பண்ணுது? 40க்குன்னா 15-20 போட்டு ரிட்டர்ன் வருது. ஆனால் சில இடங்கள்லாம் கண்ணு ஓட்டு அப்படின்னு நம்ம அந்த 40 10 போட் அப்படிங்கிறத முடியணும். நாங்கள் ஒன்றா தான் கொடுத்தோம். என்னம்மா இன்னொரு பிரச்சனை கொடுக்க போறீங்க? நாங்கள் இதாக வச்சிருக்கிறோம் சொல்லல வச்சிருக்கிறோம் சொல்லல. ஆனால் பொறுமதியான பரிசு தான் ஒவ்வொரு வருஷம் நடக்காது. ஆகலாம் ஃபுல் சேஃப்டியோட தான் இருக்கிறேன். ஏக்கரெல்லாம் போட்டு எல்லாம் சேஃப்டியாக தான் இதோட 4வது வருஷம் வைக்கிறோம். ரைட் மணியா வாழ்த்துக்களா. எங்கடா இதான் வந்து பலாலியினுடைய டொன் போஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தால் நடத்தப்படுகின்ற போட்டிகளினுடைய இந்த படகோட்ட போட்டியில் இறுதி போட்டி. ஒரு படகுல பாருங்க வருது. ஆமாம் கட்டும் போதுண்ணா ஊருக்குள்ள பராக்குதாப்பா காட்டும் போது அதான் கொடியை நட்டுக்கிறேன். அந்த கொடியை சொல்லி தான் இந்த ரவுண்ட் அடிச்சு போகணும். காடுங்க போகணும். இந்த 2வது ரவுண்டா நெருப்படுக்கு ஒரு போட்டுக்கணும் பாத்தியில் அதான் போட்ட வரும் பராக்குதான்.
விளையாட்டுகளை பாருங்க. கடல் மேல விளையாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சு இப்போ அந்த அணிகள் மேலே ஒபிஷியல் டீம்லாம் வந்து சாகசம் கலந்து கொண்டிருக்கிற பாருங்க. ஒபிஷியல் டீம் விபத்து மட ஓட்டத்தில் சாச நிகழ்ச்சி மட ஓட்டக்காரர் நாளுக்கு பாருங்க நண்பர்கள் ஆள் கவரப்பட்டு கீழே விழுந்துட்டாரு பாருங்க. இது கடும் வீரதீர விளையாட்டுகளோட இன்றைய இந்த பலாலி டொன் பொஸ்கோ இளைஞர் ஒன்றியத்தால் நடாதப்பட்ட இந்த பட ஓட்ட போட்டி இதோட முடிவடையுது. ரைட், வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.